வணக்கம். இது அபீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம அசெட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து அந்த பேலன்ஸ் ஷீட் சீரிஸினுடைய 2வது காணொளி. அசெட்ஸ் சொத்துகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த அசெட்ஸில் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அசெட்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு பின்னாடி நம்ம ஒரு ஸ்டாக்கை வேல்யூ பண்ணும்போது எப்படி அசெட்ஸில் என்னென்ன வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரி, இப்போ அசெட்ஸ் வந்து பொதுவாக 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து வந்து கம்பெனி வாங்குது அப்படின்னு சொன்னால் அந்த இதை வந்துட்டு லாங் டேர்ம் யூஸுக்காக வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கிற ஒரு பேரில் வருது. ஒரு மொபைல் அசம்பிளி லைனை வந்து ஒரு கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உடனடியாக காசு பார்க்குறதுக்காக இல்லை, அது மூலமாக அது வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அதை வந்து ரொம்ப நாள் வச்சுருந்து அது மூலமாக ப்ராடக்ட்ஸ் தயாரித்து அதுலேருந்து காசு, அதனால் அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படிம்பாங்க. அது வந்து உடனடியாக காசு பார்க்கக்கூடியதில்லை. அதே மாதிரி இப்போது கொரியர் அனுப்புறதுக்கு ஒரு வேன் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, அதெல்லாம். அப்புறம் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபேன் வாங்குறாங்க, பிரிண்டர் வாங்குறாங்க. இதெல்லாம் நிரந்தரமாக கம்பெனியோடய இருக்க போகிறது. கொஞ்ச நாள்லேயோ ஒரு குறுகிய காலத்துலேயோ ஒரு வருஷத்துக்குள்ளேயோ ஆப்ரேட்டிங் சைக்கிள்லையோ அதை விற்க போகிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கப்படும். கரண்ட் அசெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளேயோ ஆப்ரேட்டிங் சைக்கிள்ங்கிறதே பொதுவாக ஒரு கம்பெனிக்கு ஒரு வருஷமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சைக்கிள்குள்ளேயோ ஒரு பொருளை வந்து கேஷாக மாற்றிட முடியும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இப்போ உதாரணத்துக்கு பலசரக்கு கடையில் பலசரக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து விற்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அது வந்து எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ளே பணமாக மாறிடும். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, அயன் ஃபேக்ட்ரினா ரா அயன் வாங்கி அதை வந்து ஸ்டீல் கம்பியாக முறுக்கி தரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அதுக்கு வந்துட்டு கரண்ட் அசெட் தான். அது மாதிரி கேஷு, அதை தவிர செஞ்சுருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து கரண்ட் அசெட் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வரும். இப்போ ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, விளம்பரம்லாம் வருது. அந்த கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போது அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட் செக்ஷன் போனேன்னா அசெட்ஸில் நான் கரண்ட் அசெட், நான் கரண்ட் அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸடு, கரண்ட்னா கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸில் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி 4136 மில்லியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 413 கோடி. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கெல்லாம் வந்து இந்த நோட் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி, என்ன பிளான்ட், என்ன எக்யூப்மெண்ட் எல்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பின்வரும் பகுதிகளில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டினா லேண்டு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறது, பிளான்ட்னா உள்ள அந்த பிளான்ட் கட்டி வச்சிருக்கிற ஃபேக்ட்ரி, எக்யூப்மெண்ட்னா அதில் வச்சிருக்கிற மிஷினரிஸ், அதை தவிர உள்ள வெஹிக்கிள்ஸ், அதெல்லாம் சேர்த்து 413 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்னன்னா, இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியோ வேற ஏதோ ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது, இன்னும் முடியல ஆனால் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, அதையும் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்டில் வச்சுருக்காங்க. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், இது ஒரு முக்கியமான கேட்டகரி நம்ம பார்க்க வேண்டியது. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சிபிள்னா நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய அந்த பிளான்ட், மிஷின் அதெல்லாம் சொன்ன மாதிரி அப்படி உள்ளது டேஞ்சிபிள். இன்டான்ஜிபிள்ங்கிறது அப்படி பார்க்க முடியாது அப்படின்னா ட்ரேட்மார்க்கு, காப்பிரைட்டு, சாஃப்ட்வேர் வாங்கி வச்சிருக்கிறது, இந்த மாதிரி லைசன்ஸு, இது எல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படிங்கிறதுல வருது. அடுத்ததாக ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஃபினான்ஷியல் அசெட்ஸுங்கிறது ஹார்ட்கோர் கேஷாக இல்லாமல் கிட்டத்தட்ட நியரர், இன்னும் கேஷ் வந்து உடனடியாக நீங்கள் வந்து லிக்விட் பண்ணிட முடியும், அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட லிக்விடாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி அசோசியேட் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஷேர்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியுடைய அசோசியேட் ஜாயின்ட் வெண்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட இந்த கம்பெனி எக்ஸஸ் கேஷ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்துக்கூடிய கடன்களாக இருக்கட்டும், அதெல்லாம் திரும்ப வரக்கூடியது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சொத்துல தான் வச்சுருப்பாங்க. அதர் நான் கரண்ட் அசெட்ஸ் இதில் சேர்க்க முடியாது, அதெல்லாம் அந்த நோட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக அது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பற்றி பார்த்தோம். கரண்ட் அசெட்ஸில் பார்த்தோம்னா இன்வென்ட்ரிஸ் போட்டிருக்காங்க. இந்த கேபிள் கம்பெனி அப்படிங்கிறதுனால இவங்க வாங்கி வச்சு அந்த கேபிள் உருவாக்குறதுக்காக ஃபினிஷ்டு ப்ராடக்ட் உருவாக்குறதுக்காக வச்சிருக்கிற இன்வென்ட்ரி. ஃபினான்ஷியல் அசெட்ஸ்லேயே இங்கேயும் இன்வெஸ்ட் போட்டிருக்காங்க, இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வருஷத்துக்குள்ளே பணமாக ஆகாத ஃபிக்ஸ்டு அசெட்ஸில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எது அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அது வந்து மெச்சூர் ஆகி பணம் வரப்போகுதோ அதை கரண்ட் அசெட்ஸில் வச்சுருக்காங்க. ட்ரேட் ரிசீவபிள்ங்கிறது அவங்களுடைய வெண்டாருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, இன்னும் அது பணமாக வரல, ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துடும், அதனால் அதெல்லாம் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லாம் கரண்ட் அசெட்ஸில் இருக்குது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட், ஹார்ட் கோர் கேஷ், கிட்டத்தட்ட பணம் அப்படிங்கிறது, அதான் வந்து ஹைலி லிக்விட், அதுவும் வந்து கரண்ட் அசெட்ஸில் இருக்குது.
லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்லையும் இங்கேயும் வச்சுருக்காங்க, இங்கேயும் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே வராது ஃபிக்ஸ்ட் அசட்லையும், ஒரு வருஷத்துக்குள்ளே வரக்கூடியது இங்கேயும் வச்சுருக்காங்க. கரண்ட் டேக்ஸ் அசட்ஸ், அதாவது டேக்ஸ் முன்னாடியே கட்டி வச்சுருந்துருப்பாங்க, அந்த அட்வான்ஸ் டேக்ஸ், அது வந்து இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அசட் மாதிரி தான், ஏன்னா செலவை குறைக்கிறதுனால. இதுலேயும் அதர் கரண்ட் அசட்ஸ் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க, அதை டோட்டலாக போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது அசட்ஸ்னால் என்ன, அதனுடைய பிரிவுகள் என்ன, அதனுடைய ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பார்த்தோம். இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அசட்ஸில் லிக்விடிட்டியை வச்சு தான் பிரிக்கிறது. இந்த மாதிரி கரண்ட் அசட்ஸில் லீஸ்ட் லிக்விட் டு தி மோஸ்ட் லிக்விட். மோஸ்ட் லிக்விட் அப்படின்னா உடனே கேஷாக மாற்றக்கூடியது. பணத்தை பார்த்தீங்கன்னா உடனே மாற்ற வேண்டிய தேவையே இல்லை, அது பணம் தான், அதனால அது வந்து மோஸ்ட் லிக்விட். அதே மாதிரி ஒரு பொருள், ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒன்று ரொம்ப லீஸ்ட் லிக்விட் அப்படிம்பாங்க, ஏன்னா அதை பணமாக மாற்றுறதுக்கான நாள் மிகவும் அதிகமாக தேவைப்படும். அடுத்த காணொலியில் நம்ம லைபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணால் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.